யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதாவது சிறுநீர் பாதையில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் பற்றி நிறைய விஷயங்களை நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி சேனலில் ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுடைய வகைகள் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஸ்டைட்டிஸ், இரண்டாவது பைலோனெப்ரைட்டிஸ். ஸோ இந்த இரண்டு வகைகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்னென்ன, எவ்வகையான காரணங்களினால் சிஸ்டைட்டிஸ் அதோட பைலோனெப்ரைட்டிஸ் ஏற்படுகின்றது, இதை தவிர சிஸ்டைட்டிஸ் அதோடு பைலோனெப்ரைட்டிஸ் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வகையான நோய் அறிகுறிகளை குறித்த மனிதனில் காண்பிக்கும், அத்தோடு எவ்வகையான பாக்டீரியாக்கள், எவ்வகையான நுண்ணங்கிகள் குறித்த தொற்று நோயை உண்டு பண்ணும் அப்படின்றத பற்றி மிகவும் டீட்டெயில்ஸாக பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுநீர் பாதை தொற்று அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிறுநீர் தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இடங்களிலும் தொற்றுதலை ஏற்படுத்தலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் வழியிலையோ அல்லது சிறுநீர் பையிலையோ அல்லது சிறுநீர் குழாய்கள் அல்லது சிறுநீரகத்தில் கூட தொற்றுதலை ஏற்படுத்தலாம். ஸோ இந்த தொற்றிக்கொள்கின்ற இடத்தை பொறுத்து இரண்டு வகையாக சிறுநீர் பாதை தொற்று வகைப்படுத்தப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஸ்டைட்டிஸ், இரண்டாவது பைலோனெப்ரைட்டிஸ். ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிஷியல் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பொதுவாக சிறுநீர் வழியிலையும் அத்தோடு சிறுநீர் பையிலையும் தொற்றுதலை ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் அழைப்போம். இரண்டாவது விஷயம், சிஸ்டைட்டிஸ் நீண்ட காலமாக அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தொற்றுதலை ஏற்படுத்தி எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துக்கொள்ளாமல் நீண்ட காலத்திற்கு விடும் பொழுது படிப்படியாக தொற்றுதல் அதிகரித்து சிறுநீர் குழாயிலேயோ அத்தோடு சிறுநீரகத்தில் கூட தொற்றுதலை ஏற்படுத்தலாம். ஸோ இந்த நிலைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் பைலோனெப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி அழைப்போம். ஸோ முதலாவது வகை சிஸ்டைட்டிஸை எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் எவ்வகையான காரணங்களின் மூலம் சிஸ்டைட்டிஸ் ஏற்படுகின்றது அப்படின்றத பார்ப்பமாக இருந்தால் முதலாவது விஷயம், பொதுவாக ஆண்களை விட பெண்களுக்கு அதிக அளவில் சிஸ்டைட்டிஸ் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். இதற்குரிய காரணங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதாவது பொதுவாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் வழியின் அந்த லென்த் ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இதன் காரணமாக அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி ஆஃப் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், பரம்பரையாக கூட யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பெண்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, அதாவது உடலுறவின் போது கூட யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். இது தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் வஜைனல் இன்ஃபெக்ஷன், பொதுவாக பெண்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய தொற்றுக்களில் இதுவும் ஒன்று. இதனால் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஸ்டைட்டிஸ் ஏற்படலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரிழிவு, டயபெட்டிக்ஸ், ஒபிசிட்டி, அளவுக்கு அதிகமாக உடற்பருமன் கொண்டவர்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்படுவதாகவும் குறிப்பிடுகின்றனர். இது தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெனட்டிக் சசப்டிபிலிட்டி, அதாவது பரம்பரையாக கூட ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய கோளாறுகள் காரணமாக சிஸ்டைட்டிஸ் அப்படிங்கிற யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டைட்டிஸ் ஏற்படும் போது பெண்களில் எவ்வகையான நோய் அறிகுறிகளை காண்பிக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதலாவது விஷயம், ஃப்ரீக்வென்ட் அண்ட் ஏர்ஜென்ட் யூரினேஷன், அடிக்கடி சிறுநீர் கழித்தலும். சிறுநீர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக கழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நினைப்பு தோன்றும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு சிம்டம்ஸ். இதை தவிர டிஸ்ஜூரியா, சில சந்தர்ப்பத்தில் யூரின் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் வழியிலிருந்து வெளியேற்றப்படாத ஒரு சந்தர்ப்பம் கூட காணப்படலாம். இதை தவிர சுப்ராபியூபிக் பெயின், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அடி வயிற்றில் லேசான ஒரு வலி காணப்படலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெமட்ஜூரியா, பெண்களுக்கு குருதியோடு சிவப்பு நிறத்தில் யூரின் வெளியேறலாம். கூடவே நொக்ஜூரியா, இரவு நேரங்களில் குருதி கலந்த ஒரு சிறுநீர் வெளியேறலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்லிய காய்ச்சல் கூட ஏற்படலாம்.
நுண்ணங்கிகளை எடுத்துக்கொள்வமாக இருந்தால் பொதுவாக பாக்டீரியாக்கள் தான் அதிக அளவான யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். அதிலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக கோலை அல்லது எசிகரிச்சியா கோலை அப்படின்ற ஒரு பாக்டீரியா தான் அதிக அளவில் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். இதை தவிரவும் ஒரு சில பாக்டீரியாக்கள் வந்து சிஸ்டைட்டிஸ் அப்படிங்கிற யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளெப்சியெல்லா நியூமோனியா, ஸ்டபைலோகோக்கஸ் செப்ரோபெட்டிகஸ். இது வந்து பொதுவாக பெண்களுக்கே யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தும். ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டபைலோகோக்கஸ் செப்ரோபெட்டிகஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துவது கிடையாது. இதை தவிர என்டரோகோக்கஸ் ஃபீகாலிஸ், இதை தவிர வேறு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், உதாரணமாக கேண்டிடா அப்படிங்கிற பாக்டீரியா அல்லாத வேறு சில நுண்ணங்கிகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். தென் இரண்டாவது கேட்டகரி பைலோநெப்ரைட்டிஸை எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் முதலாவது விஷயம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். எவ்வகையான காரணங்களினால் பைலோநெப்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுகின்றது அப்படின்றத பார்ப்பமாக இருந்தால் முதலாவது விஷயம் டயபெட்டிக்ஸ். நீரிழிவு இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக பைலோநெப்ரைட்டிஸ் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. கூடவே இம்யூனோ சப்ரசன் டிசீசஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த நிலையில் ஏற்படக்கூடிய நோய்கள், உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா HIV அல்லது எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு வந்து இவ்வகையான பைலோநெப்ரைட்டிஸ் அடிக்கடி ஏற்படலாம். இதை தவிர கன்ஜெனிட்டல், அதாவது பரம்பரையாக ஏற்படக்கூடிய நோய்கள் காரணமாக கூட ஒரு சிலருக்கு பைலோநெப்ரைட்டிஸ் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதை தவிர சிறுநீரக தொகுதியில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், கிட்னி டிசீசஸ், கிட்னி ஸ்டோன்ஸ் அல்லது ஏனைய கிட்னி ஃபெயிலியர் ஆகின்ற சந்தர்ப்பத்தில் கூட பைலோநெப்ரைட்டிஸ் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. தென் கிளினிக்கல் சிம்டம்ஸ். பைலோநெப்ரைட்டிஸ் குறித்தொரு நபருக்கு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வகையான நோய் அறிகுறிகளை காண்பிக்கும் அப்படின்றத பார்ப்பமாக இருந்தால் முதலாவது விஷயம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா பேக் பெயின். காரணம் வந்து சிஸ்டைட்டிஸ் வந்து குணப்படுத்த முடியாத நிலையில் படிப்படியாக இன்ஃபெக்ஷன் வளர்ச்சி அடைந்து கிட்னி வரையில் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் பொதுவாக பேக் பெயினை தோற்றுவிக்கும். இதை தவிர சில நபர்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்ச்சல், அளவுக்கு அதிகமான காய்ச்சல், அது ஒரு சில்ஸ், குளிர் அல்லது நடுக்கத்துடன் கூடிய ஒரு குளிர் போன்ற உணர்வுகள் காணப்படலாம். இதை தவிர சிலருக்கு வந்து வாமிட்டிங், அதோடு தலைச்சுற்று போன்ற உணர்வுகள் கூட ஏற்படலாம். தென் கோசேட்டிவ் ஆர்கானிசம்ஸ், அதாவது எவ்வகையான பாக்டீரியாக்கள் இவ்வகையான பைலோநெப்ரைட்டிஸ் நோயை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றது பார்ப்பமாக இருந்தால் இதுவும் வந்து பொதுவாக கொமனாக கோலை பாக்டீரியா அல்லது எசிகரிச்சியா கோலை பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர கிளெப்சியெல்லா நியூமோனியா, ஸ்டெபலோகோக்கஸ் ஓரியஸ், என்டரோகோக்கஸ் ஃபீகாலிஸ், அதோடு புரோட்டியஸ் ஸ்பீசிஸ் போன்ற பாக்டீரியாக்கள் பொதுவாக இவ்வகையான பைலோநெப்ரைட்டிஸை தோற்றுவிக்கும். இதை தவிரவும் இன்னும் சில பாக்டீரியாக்கள், ஃபங்கஸ்கள், அதோடு பேரசைட்ஸ் கூட பைலோநெப்ரைட்டிஸை தோற்றுவிக்கலாம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட் காமன், பொதுவாக ஏற்படுத்துவது கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வகையான யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு தடுப்பு முறைகளை பார்ப்பமாக இருந்தால் பொதுவாக காமனான ஒரு விஷயம்தான். இது வந்து ஏற்கனவே நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி சேனலில் மிகவும் விரிவாக பார்த்துருந்தோம். சில வகையான பிஹேவியர்ஸ், அதாவது உங்களுடைய பழக்க வழக்கங்களில் மாற்றத்தினை ஏற்படுத்துவதன் மூலம் கூட யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை தடுத்து கொள்ளலாம். அத்தோடு உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்திலும் சின்னதான ஒரு சேஞ்சஸை நீங்கள் உருவாக்குவதன் மூலம் இவ்வகையான யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை குறைத்து கொள்ளலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் மேலும் ஹெல்த் டிப்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.